இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு வீடியோவை நம்மளோட ஃபாலோவர்ஸில் நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாகிராமில் சென்ட் பண்ணி இதை எப்படி ரெடி பண்ணுறேன்னு ஒரு 10 பேர் கேட்டிருப்பீங்க. ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி இந்த வீடியோ நான் மேக் பண்ணி கொடுக்க போகிறேன். இந்த வீடியோ ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிளானதான். ஆனால் இந்த வீடியோ ஏன் நீங்கள் எடிட் பண்ணணும், இதில் நம்மளோட ஃபோட்டோ எதுவுமே ஆட் பண்ண முடியாது. இப்போ கமிட்டடாக இருக்க ஃப்ரெண்ட்ஸுன்னா கூட சரி அவங்களோட ஆளோட ஃபோட்டோ இல்லை வீடியோ வச்சு எடிட் பண்ணலாம். சிங்கிளாக இருக்கிறது தான் நிறைய பேர், சிங்கிளாக இருக்க பசங்க தான் எனக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சுட்டு எடிட் பண்ண சொன்னீங்க. இதில் எங்கே உங்களோட ஃபோட்டோ ஆட் பண்ணி எனக்கு தெரில. சரி நீங்கள் கேட்ட மாதிரி நான் அந்த வீடியோவை மேக் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்பில் தான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு தேவையானது ப்ரீசெட்டு. அந்த ப்ரீசெட்டை உங்களுக்கு டேரெக்டாகவே கொடுத்துட்டேன். அதுக்கடுத்து இதில் நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு தேவைப்படுற மெட்டீரியல்ஸ் ஒரு 2 வீடியோ இருக்கும். அதையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதையும் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு எடிட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லாமே கிடச்சிருச்சு. இதை வச்சு இப்போ எப்படி வீடியோவை எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, நான் கொடுத்துருக்க ப்ரீசெட்டை இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போய் இந்த ப்ரீசெட் அந்த பீட் மார்க் ப்ரீசெட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் ஈஸியாக இருக்குனாக்கா எப்பயும் போல் சாங்கு, அதுக்கடுத்து இந்த எஃபெக்ட் எல்லாமே நானே கொடுத்துட்டு இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பீட் மார்க் இருக்கா, இதில் வந்து நீங்கள் எடிட் பண்ண அப்புறம் அந்த பர்சனோட வீடியோ அந்த கண்ணு மட்டும் தெரிகிற மாதிரி வீடியோ ஆட் பண்ணணும். அதை எப்படி ஆட் பண்ணுறேன்னா, இப்போ இந்த கிழக்க ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணுறீங்க, இந்த மீடியாவை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல அந்த கண்ணு மட்டும் இருக்க மாதிரி வீடியோ வந்து ஏதாவது ஒன்றா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த இடத்துல எடுத்துக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி எடுத்திருக்கேன். எடுத்ததுக்கப்புறம் இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த பீட் மார்க் அளவு தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் கரெக்டாக அந்த பீட் மார்க்குள்ளே இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வீடியோவை ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோட லாஸ்ட்டில் போயிட்டு இதை வந்து ஒரு இமேஜாக சேவ் பண்ணணும். அதை எப்படி சேவ் பண்ணுறேன், இந்த மேலே இருக்க எக்ஸ்போர்ட் ஐக்கானை கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூணாவதாக கரண்ட் ஃப்ரம் பிஎன்ஜின்னு இருக்கா, அதை கொடுத்துட்டு கீழே இருக்க இந்த எக்ஸ்பர்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும். இது வந்து நமக்கு இமேஜாக வந்து சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லோட் ஆகிடுச்சா, லோட் ஆனதுக்கப்புறம் இதுவே ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி இமேஜாக சேவ் ஆகிடும். இப்போ இந்த கீழே இருக்க சேவ் அப்படின்ற கொடுத்தாலே போதும் ஈஸியாக வந்து சேவ் ஆயிடும். இப்போ இமேஜ் சேவ் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டார்டிங்கில் இருக்க வீடியோவில் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, அது அப்படியே இருக்கட்டும். அடுத்து பீட் மார்க்கோட ஸ்டார்டிங் போய்ட்டு இந்த வீடியோ கரெக்டாக பீட் மார்க்கோட ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல இப்போ நம்ம சேவ் பண்ண இமேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக அந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணிட்டு இந்த மீடியாவை டச் பண்ணிட்டு இப்போ நம்ம சேவ் பண்ண இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இதை ஃபஸ்ட்டு அந்த வீடியோட லாஸ்ட் வர ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இழுத்துக்குங்க. இழுத்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த 2 லேயருக்கு பதிலாக அந்த ஒரு ஆளு மாதிரி இருக்கா, அது 2க்கும் கீழே கொண்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணால் இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து கிடச்சிருச்சா. இதுக்கடுத்து இதில் அந்த வாட்டர் எஃபெக்ட் வந்து கொண்டுட்டு வர போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, அதுக்கும் கரெக்டாக அந்த பீட் மார்க்கோட ஸ்டார்டிங்கை வச்சுட்டு இப்போ இந்த கீழே ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணுறீங்க, இந்த மீடியாவை டச் பண்ணிட்டு இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து அந்த வாட்டர் எஃபெக்ட் வந்து கொடுத்துருப்பேன். அதை ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த எஃபெக்ட்டை ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஆட் பண்ணிட்டு இதையும் லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கும் கீழே அந்த கண்ணு இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுக்கு கீழே கொண்டு வந்து செட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் வீடியோட எக்ஸ்ட்ரா இருக்கும், அதை மட்டும் லைட்டாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ அந்த வாட்டர் எஃபெக்ட் எல்லாமே நம்மளோட இமேஜுக்கு ஏற்ற மாதிரி கொண்டுட்டு வரணும். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்க கண்ணு இருக்குது பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க பிளெண்டிங் அண்ட் ஒபாசிட்டி போயிட்டு இதில் இந்த மூணாவதாக பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிட்டு இதில் இந்த ஃபஸ்ட் இருக்க ஓவர்லே அப்படின்ற கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து கிடச்சிடும். இது உங்களுக்கு ஓகேண்டா இதவே வச்சுக்கலாம். இல்லை இன்னும் நீங்கள் அந்த இமேஜ் வந்து ரியலாக நமக்கு தெரியணும் அப்படின்னா இப்போ இந்த கீழே இருக்க வீடியோ இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிட்டு அதுலேயும் அதே மாதிரி அந்த பிளெண்டிங் அண்ட் ஒபாசிட்டி போயிட்டு இதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டுக்கு மேலே அந்த கலர்னு இருக்கா, அந்த கலரை ஓப்பன் பண்ணால் இல்லை லாஸ்ட் அந்த லூமினஸ்ன்னு இருக்கும், அதை கொடுத்தா பேக்ரவுண்ட் கலருக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஸோ இவ்வளோ தான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான எஃபெக்ட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் என்னோட வீடியோ ஃபுல்லாமே நான் வந்து என்னோட ஃபோட்டோ ஆட் பண்ணுற மாதிரி தான் எடிட் பண்ணுவேன். ஏன்டா நம்ம அவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு பண்ணி அதில் நம்மளோட ஃபோட்டோவே இல்லைனா எதுக்கு பண்ணணும். இப்போ இந்த வீடியோ என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் கேட்டேன்றனால தான் நான் இதை போட்டிருக்கேன். இதுலேயும் நான் ஏதாவது ட்ரை பண்ணி இந்த கண்ணுலாம் இமேஜ் வைக்கலாமா அப்படின்லாம் பார்த்தேன். ஆனால் அப்படி வச்சாலுமே இது நல்லாவே இல்லை. நீங்கள் கேட்டேன், நான் பண்ணிட்டேன். இதை விட இன்னும் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இருந்தால் எனக்கு இன்ஸ்டாகிராமில் சென்ட் பண்ணுங்கள். அதை கண்டிப்பாக நான் டுட்டோரியலாக மேக் பண்ணி போகிறேன். ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.